ஹாய்! இன்னைக்கு அமரன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நாட்டுக்காக தான் உயிரையே தியாகம் பண்ண ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட கதை. மேஜர் முகுந்த் அவங்களோட கதை தான். இதோட ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சைடுல பார்த்தா இன்ஸ்பிரேஷனா இவ்ளோ தூரம் ஒரு ஃபீல்டுல இவ்ளோ தூரம் பேஷனேட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆளு, இவ்ளோ தூரம் இருக்க முடியும் அப்படின்றத இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறதுக்கு இருக்கிற ஒரு ஸ்டோரியா நம்ம இத எடுத்துக்கலாம். இன்னொரு சைடுல பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு ஆர்மியில பேஷனேட்டா இருந்தாரு. அவரோட ஸ்டோரிய தான் இவங்க படமா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்த ரிவ்யூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவங்க ஸ்டோரி இதெல்லாமே நம்ம அதுக்குள்ள போகாம, மூவி மேக்கிங் எப்படி இருக்குன்றத தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இந்த படத்த டைரக்டர் பிரசன்ட் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஆக்டரா இருக்கட்டும், இதுல ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்க கேஸ்ட் சூசிங் பக்காவா பண்ணியிருக்காங்க. அது எல்லா ரோல்ஸுமே சரி, எல்லா ரோல்ஸுமே கிட்டத்தட்ட ரியாலிட்டியில இருக்கிறவங்களோட மேட்ச் ஆகும். ஃபேஸ் கட்ல இருந்து, பாடியில இருந்து எல்லாமே. அதாவது பாடி பிசிக்ல இருந்து இந்த அளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய அளவுக்கு இவங்க டீட்டெயில் ஒர்க்ஸ் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ்டிங் முதற்கொண்டு ஒவ்வொரு விஷயம் பார்த்து 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 அதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏன் இந்த எல்லா விஷயம் ஆர்ட் ஒர்க்குமே சரி, ஆர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் எந்த அளவுக்குன்னா, அந்த பீரியட்ல ஐஃபோனோட சார்ஜர் எப்படி இருக்குன்றது முதற்கொண்டு இவங்க டீட்டெயில் பண்ணி பண்ணி அவ்வளோ பக்காவா அந்த ரியாலிட்டியை அதாவது அவங்களுக்கு மேபி அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே கனெக்ட் ஆகும். ஏன்னா பிளேசஸ் எல்லாமே அந்த பிளேஸ்ல போய் எடுத்ததா இருக்கட்டும், அந்த ஒரு வீடியோலாம் ஒரிஜினல் அந்த முகுந்த் அவங்க அவங்க பொண்ணோட பாடி இருந்த பாட்டை அப்படியே அதில் ரீமேக் பண்ணும்போது அதில் எல்லா ட்ரெஸ் கலர்ல இருந்து எல்லா சீனுமே, ஒரு சீன் மட்டும் இல்லை, எல்லா சீனுமே ரியாலிட்டியை டச் பண்ணும்போது ட்ரெஸ் கலர்ல இருந்து பேக்ரவுண்ட் முதற்கொண்டு ப்ராப்பரா அப்படியே ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். எல்லார்ட்டையுமே ரொம்ப பெரிய தாக்கத்தையும் ரொம்ப டைரக்டா ரீச் பண்ண வச்சதுக்கான ஒரு விஷயமா கூட இது இருக்குது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இது என்னோட சஜஷன் தான். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இதை தீபாவளி கிளாஷு, தீபாவளி வின்னரு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு பயோபிக்குமே யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்றது என்னோடது. பண்ண முடியாதுங்க. ஏன்னா பயோபிக்ன்றது இட் இஸ் அ ரியல் திங். ஸோ அதை நம்ம கொண்டு போய் யாருக்கூடயும் கிளாஷ் பண்ணுறதோ, யார்ட்டையும் இது பண்ணுறதோ, அதில் நம்ம அதுக்குன்னா அதுக்கு ஒரு 4 பேர் ஆப்போசிட்ல வேற ஒரு ஃபிலிம் பிடிச்சிருந்தது அப்படின்னா, அதில் ஒரு 4 பேர் இந்த ஃபிலிமை தப்பா லைக் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்குள்ள நடக்கலாம். அந்த ஒரு விஷயம் கரெக்டாக இருக்காது. என்னைக்குமே பயோபிக்ல இருக்காது. அது யாரோட பயோபிக்காக இருந்தாலுமே அதை நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த கிளாஷ் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கணுன்றதா ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சாய் பல்லவி அவங்களுடைய ஆக்டிங் பீக்கு. அது ஒவ்வொரு ஏன்னா கதையே அவங்க தான் கேரி பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த ஸ்டோரி வைஸை கொண்டு வரும்போது நம்ம மேக்கிங் தான் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டோரி வைஸில் கொண்டு வரும்போது அவ்வளோ பக்காவா, அவ்வளோ ப்ராப்பரா பண்றாங்க. ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கூட அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா, மொத்த படத்தையே அந்த ஒரு சீனே ரொம்ப மொத்த படத்த பார்க்குறத அந்த ஒரு சீனே ரொம்ப கிளியர் கட்டா புரிய வச்சு எல்லா விஷயத்தையுமே ஒரு சீன் புரிய வச்சிருச்சு. அண்ட் அதுவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. அது எந்த சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஃபோன் கால்ல 2 பேருமே கனெக்ட் ஆகிருப்பாங்க. அண்டு முகுந்தும் அவங்க ஒய்ஃப் இந்து அவங்க 2 பேருமே ஃபோன் காலில் கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அது கனெக்ட் ஆகிருக்கும்போது அப்போ ஒரு வார் நடக்கும். வார்னா ஒரு சின்ன ஒரு அட்டாக் நடக்கும். ஸோ அந்த அட்டாக் நடக்கும்போது இந்த சைடில் இந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயம் இருக்குது, அவங்க ஜீசஸ்ட ப்ரே பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க அந்த நேரம் அவங்க கொடுக்குற அவங்களுக்குள்ள என்ன ஃபீல் இருக்கும் அப்படின்றது அவ்வளோ ப்ராப்பரா ஸ்க்ரீன்ல அப்படியே நமக்கு டைரக்டா பிரதிபலிக்குது. நம்மளாலயே ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த சைடுல இவங்க வார்ல அட்டாக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த அட்டாக்ல அ முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க சொல்ற அவங்க ஒய்ஃப் கிட்ட அந்த ஃபோன் கால்ல ஐ அம் ஃபைன் சொல்ற அந்த ஒரு சீக்வென்ஸே ஒரு நமக்கே புரியுது. இவ்ளோ கஷ்டப்படுறாங்க ஆர்மில நம்ம ஈஸியா எதையுமே எடுத்துக்க முடியாது. அவங்க ஆர்மியில இருக்கிற ஒரு சோல்ஜர கூட நம்ம ஐ மீன் நம்ம நீங்க இப்ப தானே ஆர்மியில சேர்ந்திருக்கீங்க. நீங்க ஒரு ட்ரெய்னி அந்த மாரி கூட நம்ம அவங்கள அ ஐ மீன் அத எப்படி சொல்லணும்னா, ரொம்ப லோவா பாத்துற முடியாது. அவ்வளோ ப்ரவுடான ஒரு பொசிஷன் ஆர்மியில இருக்கிற எல்லா பீப்புளுமே. ஸோ அப்படின்றதான் இந்த ஒரு சீன்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா, 1 செகண்ட் தான். ஒரு உயிர் டப்புன்னு ஒரு புல்லட் பட்டுச்சுன்னா 1 செகண்ட்ல போயிரும். ஸோ அப்படிங்கும்போது அத இப்ப நம்ம இங்க ரோட்ல போறோம்.
போம்போது நமக்கு ஆக்சிடென்ட் ஆகலாம், ஆகாம இருக்கலான்றது வந்து 30%க்கும் கம்மி தான் நமக்கு ஆகுறதுக்கு. 20, 10 கிட்ட தான் இருக்கும். பட் இங்க வந்து 50, 50 இருக்குது. நீ போனா ஒண்ணு ஜெயிப்ப. இல்லன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க ஜெயிப்பாங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க ஜெயிச்சா என்ன ஆகும்? நமக்கு அவ்வளோதான். அப்படின்றது தான் வந்து இந்த ஆர்மியோட அந்த வார்ல, அட்டாக்ல இருக்கிறது எல்லாமே. ஸோ அத தெரிஞ்சும் அவங்க போகிறாங்கங்கும்போது, அங்க இருக்கிற சின்ன சின்ன அம் ஆர்மி பீப்புளுமே வந்து பெரிய ஆளுங்க தான். நம்ம யாரையுமே குறைச்சு எடை போட முடியாது. நம்ம அந்த படத்துல சிலர்லாம் சொல்லுவாங்க, "நான் ஆர்மில இருந்தேன். நான் வந்து சும்மா தோசை சுட்டுட்டு இருந்தேன், சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தேன்." அந்த காமெடிலாம் இருக்குல்ல. ஸோ அது காமெடி ஓகே, ஃபைன். எஸ் படத்துக்கு நம்ம காமெடி எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. பட் ரியல் லைஃப்ல நம்ம எடுத்துக்க முடியாத, அதாவது கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எடுத்துக்க முடியலன்ற மாதிரியான ஒரு ஃபீல் குடுக்குது. அப்படினாலுமே ஆர்மி பெர்சனுக்கு சர்வ் பண்ணீங்களா? அப்படின்ற ஒரு ப்ரவுட் ஃபீலிங் வர்ற அளவுக்கு இந்த படம் வந்து இல்ல உண்மையிலேயே இந்த படம் வந்து அவ்வளோ தாக்கம் இருக்குதுங்க. ஏன்னா இல்லன்னா வந்து இவ்வளோ பேர் இத பண்ண மாட்டாங்க. இப்ப கூட படம் பார்த்துட்டு நெறைய பேர் வந்து நியூஸ்ல கூட பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு வந்து ம் அந்த அஞ்சலி செலுத்துறது, அழுதுகிட்டே நெறைய பேர் வெளில வர்றது தியேட்டர விட்டு. ஏன்னா அவ்ளோ தாக்கத்த வந்து அவங்க அவ்ளோ ப்ராப்பரா அத வந்து ஸ்க்ரீன்ல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ அந்த மேக்கிங்க்கு இவ்வளோ வருஷம் எடுத்துக்கிட்டாலும், ஒரு தரமான ஒரு மேக்கிங் வந்து குடுத்தது வந்து இவ்வளோ பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணதுக்கு காரணமா இருக்கு. ஸோ இதுதான். ஆ ஸோ இந்த மாதிரியான படங்களும் நமக்கு வரணும்னா, அப்பதான் நமக்கும் தெரியும் சில விஷயங்கள் எங்கெங்க என்னென்ன நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்றது. ஏன்னா நமக்கு சினிமா பாணியில குடுத்தா, இன்னும் நமக்கு நல்ல ஒரு எல்லார்ட்டயுமே ரீச் ஆகும். நல்ல ரீச்சும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான படமும் நமக்கு வந்து அப்பப்போ குடுக்கணும் தான். எல்லா கைண்ட் ஆஃப் படமும் இருக்கணும். ஏன்னா ஒரே பேட்டர்ன்ல நம்மளால போனோம்னா போர் அடிச்சிரும். ஆ இப்ப நமக்கு மார்க் ஆண்டனி படம்லாம் பார்த்தீங்கன்னா, வெறும் தியேட்டர் மெட்டீரியல். அவ்ளோ தியேட்டர்ல போய் செம்மையா என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம். ஸோ அந்த மாரி இருக்கணும். இந்த மாரி பயோபிக் இருக்கணும். ஆர்ட் ஃபார்ம் இருக்கணும். வெற்றிமாறன் சார் படம் மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க படமா வந்து அதாவது இந்த மாரி எல்லா கைண்ட் ஆஃப் படத்துலயும் இருக்கணும். இந்த மாரி பயோபிக் இந்த மாரியான படங்களும் இனி அப்கமிங் இதுல வரும். கண்டிப்பா. அதுக்கான ஏன்னா மக்கள் ஆதரிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வரும். ஸோ எஸ் இதுதான். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டே ஸ்டோரி தெரியுங்கும்போது, அங்க ஒவ்வொரு எமோஷனல் சீனும் அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வந்து இதுல கனெக்ட் ஆகிருக்கு. நமக்கு ரொம்ப இதா வந்து கனெக்ட் ஆயிருக்கும்.